நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகளின் போராட்டம் தேசம் தழுவிய அளவில் வெகுவாக வெடிப்பு என்பதை நாடு அறியும். தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி ஜனநாயக சக்திகளின் மனித உரிமை ஆர்வலர்களின் போராட்டம் வெடித்தெழுந்தது. விடுதலை சிறுத்தைகள் மிக தீவிரமாக அந்த போராட்டங்களில் பங்கேற்றோம். கொரோனா நேரத்தில் அவை அனைத்தும் அப்படியே அணைந்து போயின. அந்த சட்டத்தையும் அவர்கள் நடைமுறைப்படுத்த ஆர்வம் காட்டவில்லை. நம்முடைய போராட்டங்களும் அப்படியே நீர்த்து போயின. அதை கிடப்பில் போட்டுவிட்டார்கள். மீண்டும் சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக அவர்கள் அறிவித்தால் மறுபடியும் போராட்டம் வெடிக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குவதாக அமைந்துவிடும். ஆகவே வெளிப்படையாக நேரடியாக சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி எஸ்ஐஆரை தீவிரப்படுத்துவதன் மூலம் குடிமக்கள் பேரட்டை உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் பாஜகவின் சதித்திட்டம். இதை உணர்ந்த காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் இதை தீவிரமாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் குறைந்தது 10 அல்லது 15% பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இது ரொம்ப சாதாரணமான நடைமுறையில் நிகழக்கூடிய ஒன்று. ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். எல்லோராலும் போய் 100% வாக்காளர்களாக பதிவு செய்ய முடியாது. எப்படி ஒரு 10%, 15% பேர் திட்டமிட்டவர்கள் தவிர்க்கிறார்கள் என்று கூட நாம் சொல்லவில்லை. தன்னியல்பாகவே 2002 என் பேர் இல்ல, நாம் போய் ஆவணங்களை தேடி கொடுக்க முடியாது. 2002 வாக்காளர் பட்டியலின் பேர் இருந்தாலும் அதில் என்னால் சேர்த்துக் கொள்ள முடியாது. நான் எங்கேயே இருப்பேன், சண்டிகாரில் வேலை செய்வேன், பாம்பேல இருப்பேன், கர்நாடகாவில் இருப்பேன், அங்கேயே குடிபெயர்ந்து போயிட்டேன். இங்க வந்து என் பேரை பதிவு செய்ய முடியாது. இப்படி ஒரு 10% பேர் பெயர்களை பதிவு செய்ய முடியாமல் போனால் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வாக்குரிமையை இழக்க நேரிடும். 15% பேர் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வாக்குரிமையை பறிகொடுக்க நேரும். இவர்களில் யார் பெரும்பாலும் இருப்பார்கள்? சாதாரண மக்கள், ஏழை எளிய தலித்துகள், ஏழை எளிய சிறுபான்மை மக்கள், ஏழை எளிய அனைத்து தரப்புகளை சார்ந்த மக்கள், உழைக்கிற மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள், இங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், வேறு மாநிலங்களில் இருந்து இங்கே வந்து தங்கியிருப்பவர்கள். ஆக இவ்வளவு பேர் வாக்குகளை பறிகொடுத்தால், வாக்குரிமைகளை பறிகொடுத்தால் என்ற கனவை நனவாக்குவதற்கு தடை கற்களாக இருக்கின்றன என்று அவர்கள் நினைக்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆகவே பன்மைத்துவத்தை சிதைப்பது, ஆகவே மதச்சார்பின்மையை சிதைப்பது, ஒட்டுமொத்தத்தில் அரசமைப்பு சட்டத்தை சிதைப்பது, தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அம்பேத்கரின் கனவை சிதறடிப்பது. ஆகவே பிஜேபியை எதிர்க்கிறோம், செந்தரிவார்களை எதிர்க்கிறோம். எனவே இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள், எஸ்ஐஆரை நிறுத்துங்கள், கைவிடுங்கள், வழக்கமான சம்மரி ரிவிஷன் என்கிற முறையை நடைமுறைப்படுத்துங்கள். பாஜகவோடு கூட்டு சேர்ந்து செய்கிற சதி முயற்சியை முற்றாக கைவிடுங்கள். இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். இதை மக்களை திரட்டி போராடி தடுப்பதற்குரிய கால அவகாசம் இல்லை. அதனால் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிரான மாற்று கருத்துள்ளவர்களும் இப்போது ஒவ்வொருவராக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கானவர்கள் அங்கேயும் இந்த
அந்த நிறுவனத்தையும் தங்களால் கையாள முடியும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள். விரும்பும் தீர்ப்பை எழுதி வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற அளவுக்கு அவர்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அயோத்தி தீர்ப்பு ஒரு சான்று. அவர்கள் விரும்பும்படி தீர்ப்பு அங்கே வரையப்பட்டது, வணையப்பட்டது, எழுதப்பட்டது. இதை யாரும் மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மாநிலத்தில் இயங்குகிற சிறிய கட்சிதான் என்றாலும் தேசிய பார்வை கொண்ட கட்சி, தேசிய பொறுப்புள்ள கட்சி, புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல்களால் இன்றைக்கு வரவேற்கப்படுகிற, பாராட்டப்படுகிற, தேசிய அளவில் உள்வாங்கப்படுகிற ஒரு பேரியக்கம். எனவே அவர்களின் கூட்டுச்சதியை அம்பலப்படுத்துவோம், புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்க உறுதியேற்போம் என்பதை சொல்லி உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்கிறது. நீங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை விட அறிவிப்பை ஆவலோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். தோழர்களே, ஒரு மாத காலமாக எனது இடதுக்கண்ணில் ஏற்பட்ட கடுமையான பாதிப்பையும் பொருட்படுத்தாமல் 22,000 விண்ணப்பங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அவற்றில் 10% தான் இன்றைக்கு நான் பார்வையிட்டிருக்கிறேன். ஆனாலும் விரைவில் முதல் கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்பதை சொல்லி, எப்போதும் போல் நான் எடுக்கிற முடிவுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு தேவை, உங்களின் உடன்பிறப்பு என்கிற அந்த உரிமையோடு கேட்டு என் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து 27ஆம் தேதி ஆவடி மாநகரத்தில் நடைபெறுகிற மாவீரர் நாள் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றதை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.